இறங்கட்டமையாம். பணத்துக்கும் அன்புக்கும் ஆண்டவரை அப்பா விற்காத ஆண்டவரை 1000க்கும் 2000க்கும் ஆண்டவரை மானத்தை வித்துட்டாங்க ஐயா. என் தேவனாகிய கர்த்தாவே 5000க்கும் 10,000க்கும் ஆண்டவரை ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கிருபையை வித்து போட்டாங்க ஆண்டவரை. என் தேவனாகிய கர்த்தாவே அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஞானத்தை கொடுமையா. என் தேவனாகிய கர்த்தாவே இந்த கால வேளையில அந்த தமிழ்நாட்டு முழுவதும் பரபரமாக இருக்கமையா. அப்பா எல்லா எலெக்ஷன் எண்ணிக்க முடியும், யார் முன்னாடி வருவாங்க யார் பின்னாடி வருவாங்க. என் தேவனாகிய கர்த்தாவே உன்னுடைய நன்மையும் கிருபையும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரை. தேசத்து மீதி மக்கள் மீதி ஆண்டவரை பிள்ளைங்களை ஆளுகை செய்ய ஆண்டவரை. அப்பா நீ அனுப்பி கொடுக்கமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எப்படி ஆண்டவரை ஒரு டாவிட ஆடு வைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்பா ராஜாவா மாத்தினியா நன்றி ராஜா. யோசப்பையா புலியில போட்டுன நேரத்தில் அப்பா அந்த மனிதன் ஆண்டவர் அண்ணன் தம்பிங்க எல்லாம் தூக்கி அவரை புலியில போட்டுட்டாங்க ஆண்டவரை. போட்டுட்டு வர பாடல் வர போறாங்க ஆண்டவர். அன்பு கூறுவன் இன்னும் அதிகமா அது என்னன்னு புரியலையா. அப்பா மனைவி மீது அன்பு இல்லை, பிள்ளைங்க மீது அன்பு இல்லை, சகோதரர் மீது அன்பு இல்லை ஆண்டவர். அப்பா பாடலை பாடுறாங்க ஆண்டவர். அந்த அன்பு போடுற பாட்டாண்டவர் உம்மால தானே ஆண்டவரை கூடும். என் தேவனாகிய கர்த்தாவே இந்த கால வேளையில பெத்தலுக்காக பெத்தல் இருக்கிற பிள்ளைங்களுக்காக அப்பா ஜெபிக்க ஒரு வல்லமையும் கிருபையும் ஆண்டவர் இறங்கட்டமையா. மகிமை இறங்கட்டும் ஆண்டவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாகிய கர்த்தாவே நன்றி ராஜா. இந்த தேவனாகிய கர்த்தாவே இதாண்டவர் ஒரு தாயாருக்கு 2 பிள்ளை ராஜா. 2 பிள்ளை ட்வின்ஸ் ஆண்டவரை. அப்பா நல்லா நன்றாக வாழ்ந்து கொண்டு வந்தாங்க ஆண்டவரை. 14 வயசு வரைக்கும் வந்தாங்க ஆண்டவரை. ஒரு பிள்ளை குடிப்பழக்கத்தில் போயிட்டான். ஒரு பிள்ளை வந்து நான் நல்லா ஜிம்முக்கு போய் நான் நல்லா பாடியை தேர்த்து நான் ஆர்மிக்கு போனேன்னு சொல்லிட்டு அவன் வேலை செய்து கொண்டு இருக்கிற சமயத்தில் அப்பா என் தேவனாகிய கர்த்தாவே ஜிம்முக்கு போகிற சமயத்தில் அந்த தாயார் 2 முட்டையை வைக்குவாங்களாம். 2 பேருக்கு ஒரு முட்டை வைக்குவாங்களாம். அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் திடீர்னு இந்த பையன் ஜிம்முக்கு போகிறத பார்த்துட்டு 2 முட்டையாக வைக்கிறாங்களாம். அப்போ கேட்குறானா என்னம்மா என் மேலே பாசம் கம்மியாயிடுச்சு அண்ணன் மேலே, எனக்கு 2 முட்டை அண்ணனுக்கு 1 முட்டை வைக்கிறேன். தம்பிக்காரன் கேட்டால் நான் ஜிம்முக்கு போடுவேன். அதுக்கு அப்படி சொல்லப்பா நீ ஜிம்முக்கு போயின்னு இருக்கிற இல்லையா, நீ பாடி தேத்துற இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க 2 முட்டை நீ சாப்பிட்ணும், அண்ணன் 1 முட்டை சாப்பிட்ணுன்னு சொன்னாங்களாம். அப்போது ஒரு பெத்த தாய்க்கு இந்த அளவுக்குதுன்னா நம்மளை உருவாக்கின தகப்பனுக்கு எப்படி இருக்கும், நம்ம டெவல்களெல்லாம் எப்படி ஸ்பிரிட் பண்ணோம். என் தேவனுடைய பிள்ளைகளை இந்த கால வேளையில் இந்த காட்சியை யார் யார் பார்க்குறாங்களோ என் தேவனாகிய கர்த்தாவே இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரை ரட்சிக்குள்ள தேவனுடைய பாதப்படியில் அமரட்டும். என் தேவன் எல்லாத்தையும் அன்பாக கொடுத்தாரு. மோசையை கையில் கோலை கொடுத்து மோசையை எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அவருக்கு தெரியல அந்த கோலை ஒரு இடத்துல போட்டால் பாம்பாக மாறுது. ஒரு பெரிய ராஷ்டிரத்திலேயே பாம்பு இந்த பாம்பு முழுங்கிடும். கோல் அடித்தா தண்ணி வரும், கோல் அடித்தா ரத்தம் வரும். அது போல் அந்த வல்லமை கொடுத்தாரு. மோசைக்கு தெரியாத போச்சு. மோசையை அதை வச்சு ஜெபம் பண்ண நீட்டு ஜெபம் பண்ணுன்றாரு. மோசையை அடிச்சிட்டாரு. அப்போ கூட ஆண்டவர் மன்னித்தாரு. தேவனுடைய பிள்ளைகளை இந்த கால வேளையில் நம்மளோட பாதப்படியில் நம் தேவன் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அதிகாலையில் தேடி கண்டடிங்கன்னு சொன்னாங்க. அதிகாலையில் தேடி அவர் பாதப்படியில் இருக்கும் போது தேவன் நமக்கு மகிமான் படட்டும். அப்பா 145 குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். 145 குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரை கணவன் இல்லாத மனைவிக்கு, மனைவி இல்லாத கணவனுக்கு, பிள்ளை இல்லாத பிள்ளைங்களுக்கு, எந்த விநாயக கர்த்தாவே வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு, நோவில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு, பாட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு, நிந்தனை இருக்கிற பிள்ளைங்களுக்கு, அவமானத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு, வெக்கக்கல்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை இந்த அதிகாலையில் ஆண்டவரை அடியான ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஜெபம் பண்ண ஆண்டவரை ஒரு வல்லமையும் கிருபையும் ஆண்டவரை கொடுத்துறேன். நன்றி செலுத்துகிற ராஜா. எல்லாத்தையும் ஆண்டவரை உன் திருக்கரத்தில் கொடுக்குறேன். சத்தியத்தில் இருந்து சத்தியத்தில் பேச ஆண்டவரை ஒரு வல்லமையும் கிருபையும் இருக்கட்டும். ஒரு தாய் ஆண்டவரை பூமியில் இருக்கிற தாய்க்கு இவ்வளோ ஒரு அதிகாரம் இருக்குதுன்னா நம்மளை படித்த தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த கால வேலையில் நினைவு கூறுறேன். எல்லாம் பிள்ளைங்க கண்களை மூடி தேவன பிள்ளையோட வாழ்க்கையில் அப்பா என் தகப்பனுக்கு நல்ல ஞானத்தை கூடும், தாய்க்கு நல்ல ஞானத்தை கூடும், எனக்கு நல்ல ஞானத்தை கூடும். தாய் தகப்பனை பிடிக்காத பார்க்காண்டவர் ஒரு வல்லமையும் கிருபையும் இருக்கட்டும். சத்ருகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாகட்டும். 145 கோடி ஜனத்துக்காக ஜெபிக்கிறேன். அதில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டவரை முதலாக ஆண்டவரை ஏஞ்சலுக்காக ஜெபிக்கிறேன். ஏஞ்சலோட குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். மீண்டும் ஆண்டவர் ஒவ்வொரு குறிப்புக்காக வந்துக்கிறேன். தேவனாகிய கர்த்தாவே ஒரு வல்லமையும் கிருபையும் இருக்கட்டும். குப்புசமையாக்காக ஜெபிக்கிறேன். அவரோட மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவரோட தொழில் துறைக்காக ஜெபிக்கிறேன். அவரோட ஆண்டவரை ஆர்கன்களுக்காக ஜெபிக்கிறேன். 78 ஆர்கன்களுக்காக ஜெபிக்கிறேன். எந்த விநாயக கர்த்தாவே மகேஷ்காக ஜெபிக்கிறேன். மகேஷோட ஆண்டவரை அப்பா பிள்ளைக்கு ஆண்டவரை நல்ல ஞானத்தை கூட, அன்பை கூட ஆண்டவரை நல்ல பலத்தை கூட, சுகத்தை கூட, தாய்க்கு தகப்பனை சேர்ந்து இருக்க ஒரு பலத்தையும் கிருபையும் ஆண்டவரை வழங்க தட்டுவது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சேர்ந்து வாழாண்டவர் வல்லமையும் கிருபையும் இருக்கட்டும். ஹல்லேலூயா. அன்பையாக்காக ஜெபிக்கிறான். அன்பை எப்படியாக சொல்றாரு, மலை சரியாகுது, நீ எங்கே இருக்கிற ப்ரூன்னு கேட்குறாரு. இந்த ப்ரூ ஆண்டவரை சர்ச்சில் இருக்கிறாரு தெரியாத ஆண்டவரை என் தேவனாகிய கர்த்தாவே
அப்பா நான் தீர்மானம் எடுத்தேன், எந்த மழை வந்தாலும், எந்த காற்று வந்தாலும், எந்த புயல் வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும் ஆண்டவர் உன் பாதப்படியில் வந்து ஆண்டவரை நிலை நிற்கோ நான் ஆண்டவரை பிரதிஷ்டை பண்ணிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே நடியானோட குடும்பத்தாண்டவர் உன் திரு கரத்தில் கொடுக்குறேன். என் தேவனாகிய கர்த்தாவர் வல்லமையும் கிருபையும் பெருங்கட்டும். அப்பா யார் மறந்தாலும் ஆண்டவர் உன்னை நான் மறக்காத இருக்கிற தேவனாகிய கர்த்தாவே நன்றி ராஜா. இந்த உயிர் உள்ள நாளெல்லாம் ஆண்டவரை ரட்சிப்போட பாத்திரம் எடுத்து உலகம் முழுவதும் ஆண்டவரை நான் சொல்லுவேன், என் தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே ஒரு வல்லமையும் கிருபையும் ஆண்டவரை இந்த அதிகாலையில் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே. ரவி ஐயாக்காக ஜெபிக்கிறேன், ரவி ஐயா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், அவர் 4 பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன், அவரோட பிசினஸ்க்காக ஜெபிக்கிறேன். ஒரு வல்லமையும் கிருபையும் இருக்கட்டும். அதிகாலையில் தேடுங்க கண்டடிவாங்கன்னு சொன்னிய தேட ஆண்டவரை, ஒரு வல்லமையும் கிருபையும் இருக்கட்டும். எந்த நாளில் ரஜா படிக்க ஒன்று தேடாண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வழிகளில் இருக்கிற பிள்ளைகள் பாக்கியவானன்னு சொல்கிறேன். அந்த பாக்கியவானுக்காக ஆண்டவரை நன்மையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளட்டும். அதிகாலையில் ஆண்டவரேன் உணவும் கிருபையும் ஆண்டவரை போடுற பிள்ளைகள் கண்டவரை அப்பா இன்னும் அதிகமாக போடுமா நான் ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே டானிக்காக ஜெபிக்கிறேன், டானியோட ஆண்டவரை பிஸ்னஸ்க்காக ஜெபிக்கிறேன். ஒரு வல்லமையும் கிருபையும் இருக்கட்டும். எஸ்தரமாக்காக ஜெபிக்கிறேன், எஸ்தரமா அந்த ஆஸ்மையிலிருந்து விடுதலை கூட ஆண்டவரை என் தேவனாகிய கர்த்தாவர் அண்ணா ஆண்டவரை கேன்சர்லேருந்து விடுதலை கொடுத்த தேவனை நன்றி ராஜா. அவருடைய 2 பிள்ளைகள் ஆண்டவரை உன் திருக்கரத்தில் கொடுக்குறேன். சத்தியத்தில் இருந்து சத்தியத்தில் பேசும் பயன்படுத்தமான ஜெபிக்கிறமையா. அதிகாலையில் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை பாரத்தோடு ஆண்டவரை அப்பா ஜெபிக்க தந்த ஒரு வல்லமைக்க கிருபைக்க எண்ணி துதிக்கிற ராஜா. இந்த நாள் முதலும் ஆண்டவரை ஆளுகை செய்ய ஆண்டவரை, இந்த நாளை மண்ணா கொடுத்து ஆண்டவரை எங்களுக்கு புசிக்க ஆண்டவரை தந்த மேலான கிருபைக்காக எண்ணி துதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உன் வழிகளில் இருந்து நடுக்கிற பிள்ளைகள் பாக்கியவானு சொன்னிய பாக்கியவான இருக்காண்டவரை ஒவ்வொரு அதிசயத்தாண்டவரை உருவாக்கமான ஜெபிக்கிற ஆண்டவரை. உன் அன்பம் கிருபையம் ஆண்டவரை வளர தட்டுவதராஜா. இந்த காலவெளியில் அந்த அன்பு எங்கள் மீது போய் தர ஆண்டவரை. எங்களுடைய பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுமாண்டவரை. பாவத்தில் மீண்டும் போவாதாண்டவரை. நானும் தன்னை எடுத்து பாவத்தில் போகிறாங்க ஆண்டவரை, நானும் தன்னை எடுத்து குடியில் போகிறாங்க, நானும் தன்னை எடுத்து சிகரெட் குடியில் போகிறாங்கன்றவரை. யாராக இருந்தாலும் ஆண்டவரை பனிஷ்மெண்ட் இந்த காலவேளையில் என் தேவனாகிய கர்த்தாவே உண்மையும் கிருபையும் ஆண்டவரை தேவனுடைய பாதப்படியில் இருந்து நாடும் போது தேவன் ஒரு நல்ல பலத்தையும் கிருபையும் வழங்க தட்டுவது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உன் வழிகளில் இருந்து ஒரு வழிகளில் நடுக்க ஒரு வல்லமையும் கிருபையும் இருக்கட்டும் ஆண்டவரை. மீண்டும் ஆண்டவரை சென்னை பட்டணத்துக்காக வரேன். சென்னை பட்டணத்தில் ஆண்டவரை இன்னைக்கு எலெக்ஷன் கூட்டம் ஆண்டவரை. அந்த பிள்ளைங்களெல்லாம் ஆண்டவரை நன்றாக எந்த பிள்ளைய வரணும்னு ஆண்டவரை, யாரை நியமிக்கணும்னு ஆண்டவரை அப்பா நீ நியமிக்கிற தேவன் ஆண்டவரை. உம்மால எல்லாமே கூட ஆண்டவரை. என் தேவனாகிய கர்த்தாவை பணத்துக்கும் ஆண்டவரை, ஏமாத்தத்துக்கும் ஆண்டவரை வழி இல்லை ராஜா. இனி காலம் கெட்டு போய் கொண்டு இருக்குது ஆண்டவரை. பைபிளில் எந்த திட்டக்குதோ அதே திட்டம் போல நடக்க ஆண்டவரை. யார் என்ன சொல்லி என்ன ஜெபம் பண்ணாலும் ஒன்றமா நடக்காதையா. நீ பைபிளில் வச்சுக்கிற திருமணத்தை ஆண்டவரை எப்படியாக நடக்கணும், எப்படியாக இருக்கணும் ஆண்டவரை. அது போலத்தான் ஆண்டவரை நடக்கும். இந்த நாட்களில் உலக மழையான அழிஞ்சு தான் தீரும். இந்த நாட்களில் மழை வரானா மழை வரான்னு தான் செய்யும். அப்போ அவர் மனிதன் இப்படியாக சொல்றார்.